கோலத்தை கண்டு பாடிய பதிகம். சரியா? சிதம்பரத்துல நடராஜ பெருமானை கண்டு அவருடைய அந்த கோலத்தை கண்டு பாடிய அந்த அவருடைய வடிவத்தை வர்ணித்து பாடிய பதிகம். சரியா? சந்தர்ப்பம். அடுத்து குனிந்த புருவமும் பதிகத்தில் இறைவன் எத்திருமேனி வர்ணிக்கப்படுகின்றது. எத்திருமேனி? நடராஜ திருமேனி. அப்பர் சிதம்பரத்தில் இறைவனை எக்கோலத்தை தரிசித்து மகிழ்ந்தார். நடராஜ கோலம். திருநாவுக்கரசர் மனித பிறவியை விரும்ப காரணம் யாது? மனித பிறவியை வேண்டி விரும்ப காரணம் யாது? அதாவது நடராஜருடைய பொன்மயமான அந்த தூக்கிய திருவடிவ அந்த கோலத்தை காணும் பேரு தனக்கு கிடைத்ததைட்டு அவரு பெருமை அடைகின்றார். சரியா? அடுத்து திருநாவுக்கரசர் நடராஜ கோலத்தை எவ்வாறு வர்ணித்து சிறப்பித்துள்ளார்? வர்ணித்துள்ளார். வளைந்த புருவங்களை கொண்டவர், கொவ்வை பழம் போன்ற வாயை உடையவர், அழகிய புன்சிரிப்பினை உடையவர், குளிர்ச்சியான சடை, பவளம் போன்ற பால் வெந்நீரு திருநீரு அணிந்திருப்பவர். ஏன்னா இவ்வாறு அவருடைய அந்த நடராஜ கோலத்தை அவர் வர்ணித்து பாடியிருக்கிறாரு. அடுத்தது அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இரண்டாவது பதிகம் நாமார்க்கும். ஏன்னா நாமார்க்கும் குடியல்லோங்கிற பதிகம். இப்ப இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நாவுக்கரசர் அவரால் தான் பாடப்பட்டிருக்கு. நாளைக்கு மட்டும்தான் திரும்புங்க. சரியா? நாவுக்கரசர் பாடி இருக்காரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நாவுக்கரசர் சைவ சமயத்து முதல்ல சைவ சமயத்துல இருக்காரு, பிறகு சமண சமயத்தை தழுவுறாருன்னா சமண சமயத்தை தழுவும் போது இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா யாரு நம்மளோட திலகவதியார் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட அவருக்கு சூளை நோய் கொடுக்கப்படுது. சூளை நோயை கொடுத்து திருப்பி அவர் என்ன செய்யறாரு, சைவ சமயத்துக்கு மாறுறாரு. சரியா? இந்த கதையெல்லாம் சின்ன கிளாஸ்லயே இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு சமணர்கள் அவரை எத்தனையோ சந்தர்ப்பத்துல கொல்றதுக்கு பார்த்திருந்தாங்க. அவரை அவரிடம் இந்த சமண சமயத்துக்கு தழுவ வருமாறு அழைப்பும் விடுக்கிறாங்க. சரியா? அவ்வாறு அழைப்பு விடுக்கும் போது மன்னன் அவரை வர சொல்லி அழைப்பு விடுக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தனது மறுப்பை எதிர்ப்பை தெரிவித்து பதிகத்தின் வாயிலாக சொல்றாரு. அப்ப அந்த பதிகம் தான் இந்த நாமார்க்கும் குடியல்லோங்கிற பதிகம். சரியா? பாருங்க, சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறிய மருநீக்கியார். மருநீக்கியார் யாரு? திருநாவுக்கரசருடைய இளமை பெயர். சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு அருளினார் சிவபெருமான். மருநீக்கியாரை சைவத்துக்கு மீண்டார். திருப்பி அவர் சைவ சமயத்துக்கு மாறுறாரு. இறைவனை புகழ்ந்து பாடிய திருநாவுக்கரசர் எனும் பெயரையும் பெற்றார். இந்த சூளை நோய் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல இறைவனால் நாவுக்கரசர்னு அழைக்கையும் படுறாரு. சரியா? அதுக்கு முன்னுக்கு அவருக்கு மருநீக்கியார் தானே பேர். சமணர்கள் இதெல்லாம் கேள்வி விடுறாங்க. பிறகு அவர் மேல கோபம் விடுறாங்க. ஏன்னு சொன்னா இவர் சமண சமயத்துல இருந்து குருவாக இருந்தவர் தானே. யாரு? நம்மளுடைய மருநீக்கியார் நாவுக்கரசர். சரியா? அப்ப நாவுக்கரசரை தண்டிக்க வேண்டும் என்று அரசனிடம் கூறி அரசன் அமைச்சரிடம் அவரை அழைத்து வருமாறு கட்டளையிடுறார். நாவுக்கரசர் பதிகத்தின் வாயிலாக அந்த அரசருடைய மறுப்பை தெரிவிக்கின்றார். அந்த பாடல் தான் இது. சரியா? அப்ப சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, பதிகத்தை பாருங்க. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணி அறிவோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரநட் சங்க வெண்குளையோர் காதில் கோமாட்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினை குறுகினோமே. சரியா?
பொதுதான். அடுத்து இதுல உள்ள பொருளை பாருங்க. புத்தகம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். சரியா? நான் யாருக்கும் அடிமை அல்ல. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும். நாம் யாருக்கும் அடிமை அல்ல. நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். சரியா? நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். சரியா? அப்ப யமனுக்கும் அஞ்ச மாட்டோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இது நமனைங்கிற யமன். யமனை சேர்த்து எழுதிருக்கனால நமனைன்னு வருது. யமனை அஞ்சோம். நான் யாருக்கும் யமனுக்கு கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். அதனால எனக்கு என்ன இல்ல? நரகத்திலும் துன்பம் இல்லை. இடர்னா துன்பம். அப்ப நரகத்திலும் துன்பம் இல்லை. சரியா? ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம். சரியா? ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம். வேறு துன்பங்கள் எமக்கு இல்லை. பிணி அறிவோம். பிணினா துன்பம் தான். பிணி அறிவோம். யாருக்கும் பணிய மாட்டோம். ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம். நாம் யாருக்கும் பணிய மாட்டோம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. சரியா? எமக்கு எக்காலத்திலும் இன்பமே அன்றி துன்பமில்லை. ஏன் அவர் இறைவனை தன்னை வழிபடுறாரு. சரியா? அடுத்து பாருங்க. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரநட் சங்க வெண்குலையோர் காதில். நாம் யாருக்கும் கீழ்ப்படாத தன்மையை அதாவது அடியார்களுக்கு சுகத்தை தருபவன். சங்கரன்னு சொன்னா சுகத்தை தருபவன். இது வரும் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு அடிக்கடி வார ஒரு வினா. சங்கரன் அழைக்கப்படுறது சிவபெருமான். ஏன் அப்படி அழைக்கப்படுறாருன்னா அடியவர்களுக்கு சுகத்தை தர்றனால. தன்னை வழிபடுகின்ற அடியவருக்கு சுகத்தை தருவதனால இறைவனுக்கு சங்கரன்கிற ஒரு பெயர் இருக்கு. சரியா? பாருங்க. தாம் யாருக்கும் கீழ்ப்படாத தன்மையரும் அடியாருக்கு சுகத்தை செய்பவரும் சங்கரன் இறைவன். சங்கரநட் சங்க வெண்குலையோர் காதில். தனது ஒரு காதில் குலையை அணிந்தவருமாகிய அத்தலைவருக்கே இறைவனுக்கே. சரியா? கோமாட்கே நாம். கோம்னா தலைவர். கோமாட்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினை குறுகினோமே. தலைவருக்கே நாம் மீளா அடிமையானோம். எப்பொழுதும் அடிமை. இறைவனை ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு வழிபட்டவர் தான் நாவுக்கரசர். ஆண்டான் அடிமை. இறைவனை ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு வழிபட்டவர். அப்ப அவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட இறைவனுக்கு தான் அடியவர்? அடியவருக்கு சுகத்தை தருகின்ற சங்கரன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் காதுல என்ன செஞ்சிருக்காரு? வெண்குலை அணிந்திருக்கிறாரு. அந்த தலைவருக்கு நான் எப்பொழுதும் அடிமை. அப்படிப்பட்ட அவருக்கு கொய்த மலர்களை, சரியா, பறித்த மலர்களை அர்ச்சிக்கப்படுகின்ற அவருடைய திருவடியையே அடைந்தோம். சரியா? அப்ப இந்த பதிகத்தின் வாயிலாகத்தான் அமைச்சரிடம் மறுப்பை தெரிவித்து, அப்ப எவ்வாறெல்லாம் இறைவனை தான் வணங்குகின்றார் அப்படிங்கிறத சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அந்த அமைச்சரிடம் மறுப்பை தெரிவித்து அரசனுக்கு சொல்றாரு. சரியா? திருப்பி ஒருக்கா பாருங்க. தாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரநட் சங்க வெண்குலையோர் காதில். கோமாட்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினை குறுகினோமே. பொருளை திருப்பாருங்க. நான் யாருக்கும் அடிமை இல்லை. நான் யமனுக்கு கூட நான் அஞ்ச மாட்டேன்.
சரியா? நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோ. நரகத்திலும் எனக்கு என்ன இல்ல? இடர் துன்பம் இல்ல. இறைவனை வணங்குறனால எனக்கு யாருக்கு இல்ல? நரகத்திலும் துன்பம் இல்ல. ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம். வேறு துன்பங்களும் எனக்கு இல்ல. சரியா? இன்பம் தான். அப்படி வணங்கும் போது எனக்கு என்றுமே இன்பம். நான் யாருக்கும் பணிய மாட்டேன். சரியா? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனட் சங்க வெண்குலையோர் காதி. நான் யாருக்கும் பணிய மாட்டேன். எக்காலத்திலும் எனக்கு எனது இன்பமே அன்றி துன்பம் இல்லை. நான் யாருக்கும் கீழ்ப்படாத தன்மையரும் அடியாருக்கு சுகத்தை செய்பவருமாகிய சங்கரன் இறைவன் தனது ஒரு காதில் குலையை அணிந்தவருமாகிய அத்தலைவர் கோண அரசன் தானே தலைவருக்கே நாம் எப்பொழுதும் மீளா அடிமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட இறைவனை கொய்த மலர்களை அர்ச்சிக்கின்ற அவருடைய திருவடியை அடைந்தோம். பொருள் விளங்குச்சா? பொருள் விளங்குச்சா? அக்ஷயா விளங்கிட்டு டீச்சர். விளங்குச்சு. சந்தர்ப்பம் விளங்கிட்டு டீச்சர். சந்தர்ப்பம் விளங்குச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அக்ஷா டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல டீச்சர். இல்லைனா விளங்குச்சா? ஏன்னு சொன்னா கட்டாயம் என்ன பிளேஸ் தேவாரமும் பொருளும் பாடமாக்கியே ஆகணும். சரியா? இப்ப இப்படி கேட்கலாம். நாவுக்கரசர் எவ்வாறு சமணர்களுடைய வேண்டுகோளை மறுத்தார் அப்படிங்கிற அந்த இத பதிகத்தை கேட்கலாம். என்ன பதிகம் பாட் பண்ணி கோடடிக்கிறதுக்கெல்லாம் வரலாம். சரியா? இதுல வினாக்கள் எழுதுங்க. சமணர்கள் அப்பர் பெருமான் மீது கோபமுற்றமைக்கான காரணம் யாது? சமணர்கள் அப்பர் பெருமான் மீது கோபமுற்றமைக்கான காரணம் யாது? அப்பர் பெருமான் அரசனின் அழைப்பை எவ்வாறு மறுத்தார்? அந்த இதை கொஞ்சம் புத்தகத்தை மற்ற புத்தகம் வச்சிருக்கேன். டீச்சர் அந்த கேள்வி ஒரு திருப்பி அப்பர் பெருமான் அரசனின் அழைப்பை எவ்வாறு மறுத்தார்? அந்த புத்தகத்தை கொடுங்க. எடுத்துட்டு வாங்க. அதனால குண்ணாக்களை கொடுத்தோம். சங்கரன் என்பதன் பொருள் யாது? சங்கரன் என்பதன் பொருள் யாது? அவளுக்கு தெரியும் பாரு. சரியா? இதுல 3 வினாக்கள் தான். அடுத்து பாருங்க, சுந்தரருடைய பதிகம். சுந்தரருடைய பதிகங்கள் 7ஆம் திருமுறையில இருக்கு.
சுந்தரருடைய பதிகங்கள் ஒரே ஒரு திருமுறை தான், 7ஆம் திருமுறை. தேவாரம் பாடியிருக்காரு, அதோட சேர்த்து திருத்தொண்டர் தொகையும் பாடியிருக்காரு. சரியா? அப்ப தேவாரம், திருத்தொண்டர் தொகை, இது ரெண்டையும் பாடினது சுந்தரர். இப்ப நாங்க இந்த சுந்தரரோட வரலாற 2 விதமா பார்ப்போம். எப்படி? பொதுவா நீங்க நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமய பெரியார்கள் எடுத்தாலும் சரி, அவங்களுடைய வரலாறு பூலோகத்துல இருக்க ஒரு வரலாறு மட்டும்தானே இருக்கும். பூலோகத்துல எப்படி பிறந்தாங்க, அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அந்த அற்புதங்கள் இதுகள் தான் இருக்கும். இப்ப நம்மட சுந்தரருக்கு மட்டும் 2 வரலாறுகள் இருக்கு. என்னன்னு? கைலை வரலாறு, பூலோக வரலாறு. சரியா? அப்ப இவரோட இத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இந்த பதிகத்தை பாத்தீங்க, அந்த நாளன்கிற பதிகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சங்கிலியார் அப்படிங்கிறவர் இருக்காங்க. சுந்தரர் சங்கிலியார் அப்படின்னு. சங்கிலியார் யாரு? ம்? சங்கிலியார் யாரு? என் பிள்ளை சொல்லுங்க. ம்? இதுல நம்மளுடைய சுந்தரரோட கைலை வரலாறு பூலோக வரலாறு தானே. அப்ப பூலோகத்துல பிறக்கிறதுக்கு அவர் கைலையில இருந்த ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. சரியா? இப்ப இந்த கைலையில இருக்கிற நேரம் சுந்தரருக்கு பெயர் ஆளாள சுந்தரர். சரியா? கைலையில இருக்க நேரம் அவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா ஆளாள சுந்தரர். அப்ப இவர் கைலையில என்ன செய்யறான்னு சொன்னா சிவபெருமானுக்கு மலர் பறிச்சு தொண்டு செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. மாலையெல்லாம் கட்டி போட்டு வழிபாடு செய்யறவர் தான் சுந்தரர். அதே மாதிரிக்கு இந்த சங்கிலி கமலினி அணிந்திதை, கமலினி அணிந்திதைங்கிற 2 பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களும் உமாதேவியாருக்கு தொண்டு செஞ்சவங்க தான் இந்த சங்கிலியார் பறவையார். சரியா? அப்ப இப்படி இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 3 பேரும் நந்தவனத்துக்கு போறாங்க மலர் பறிக்கிறதுக்காக. போற நேரம் இந்த பெண்களை பாக்குறாரு யாரு? சுந்தரர். பார்த்து அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்காக காதல் வயப்படுறாரு. சரியா? அப்ப அவங்க மேல ஆசைப்பட்டனால யார் இறைவன் சொல்றாரு என்னன்னு சொன்னா, தனக்கு தொண்டு செய்கின்ற அடியவர்கள், அதுவும் கைலாய மலையில தனக்கு தொண்டு செல்கின்ற அடியவர்கள் இல்லற வாழ்க்கையில இனியே இயலாத. அப்ப என்ன செய்யறாரு? பூலோகத்துல நீ போய் பிறந்து இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு நீ வா அப்படிங்கிறார். சரியா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தான் சுந்தரர் என்ன சொல்றாரு? நான் பூலோகத்துல பிறந்து அல்லலுற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன தடுத்தாண்டு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்குவார். அப்ப அவர் அந்த வரத்தையும் கொடுத்து சுந்தரர் பூலோகத்துல பிறக்கிறாரு. பிறந்து தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா, யாரு செய்ஞானியாருக்கும் சடையனாருக்கும் மகனாக பிறக்கிறாரு. பிறந்ததுக்கு பிறகு அவர் ஒரு குழந்தையாக இருக்கின்ற நேரத்துல நரசிம்ம முனையர்ங்கிற அரசன் இவரை தத்தெடுத்து வளர்க்கிறாரு. அப்ப இவர் அரண்மனையில தான் வாழ்ந்து வாராரு. அந்த சந்தர்ப்பத்துல இவர் திருமண பருவம் அடைகிறாரு. திருமண பருவம் அடைஞ்ச நேரத்துல தான் அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா திருமணம் செய்ய நிச்சயித்து திருவெண்ணைநல்லூர் தலத்துல திருமணம் நடக்கும். அப்ப திருமணம் நடக்கின்ற போதுதான் சிவபெருமான் என்ன செய்வாரு? கிளப்பிராமணர் வேடம் தாங்கி அவரை தடுத்தாண்டு அருள் செய்வார். எப்படி? நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி தடுத்தாண்டு அருள் செய்வார். ஒரு ஓலைச்சுவடியை காட்டி அந்த நேரத்துல இவர் சிவபெருமான பித்தன் எல்லாம் ஏசுறாரு. அப்ப முதலாவது பதிகம் பாடுறாரு, பித்தாபிரை சூடி அப்படிங்கிற பதிகம் எல்லாம் பாடுற வரலாறு இருக்கு. ஏற்கனவே நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப அப்படி அந்த சுந்தரர் திருப்பி என்ன செய்யறாருன்னா, பூலோகத்துல இருக்கின்ற காலத்துல பறவையார் சங்கிலியார் அப்படிங்கிற 2 பெண்களை பாக்குறாரு. அந்த 2 பெண்களும் யாருன்னு சொன்னா கைலாயத்துல இருந்த கமலினி அணிந்திதைங்கிற பெண்கள். அவங்களும் பூலோகத்துல பிறக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த கமலினி என்பவர் பறவையார் அப்படிங்கிற பெயர்ல பிறக்கிறாங்க. திருவாரூர்ல பிறக்கிறாங்க. கமலினி பறவையாருங்கிற பெயர்லயும் அணிந்திதை சங்கிலியாருங்கிற பெயர்லயும் திருவொற்றியூர்ல பிறக்கிறாங்க. சரியா?
அப்படி இருக்கிற நேரத்துல இந்த பறவையார இவர் திருமணம் முடிக்கிறாரு. யாரு? சுந்தரர் திருமணம் முடிச்சு வாராரு. அது நாங்க அவருடைய வரலாறு படிக்கிற நேரம், சுந்தரருடைய வரலாறு படிக்கிற நேரம் அத தெளிவா பார்க்கலாம். என்னாங்கிறது. சரியா? அப்படி பறவையார திருமணம் முடிச்சு அவரோடு இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வார சந்தர்ப்பத்துல, இவர் இறைவனை எப்படி வழிபட்டாரு? நண்பனா தானே வழிபட்டாரு. தனது தோழனாக, நெருங்கிய நண்பனாக வழிபட்டாரு. யார? சுந்தரர் இறைவன. அப்ப இவருக்கு எப்பயெல்லாம் தனது நண்பன பார்க்க தோணுமோ, அப்பயெல்லாம் போவாரு. எல்லா கோயில்லயும் போயிட்டு தனது நண்பன பார்ப்பாரு. பார்த்து அவரோட உரையாடுற வழக்கமெல்லாம் இருக்கு. யாருக்கு? இந்த சுந்தரருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த திருவொற்றியூருங்கிற தலத்துக்கு போறாரு. ஊருக்கு போறாரு. அங்க போற நேரத்துல இந்த சங்கிலியார இவர் பார்க்கிறாரு. யாரு? சுந்தரர் பார்க்கிறாரு. அப்ப அந்த பெண்ண திருமணம் முடிக்க இவர் ஆசைப்படுற சந்தர்ப்பத்துல போயிட்டு சங்கிலியார்ட்ட கதைக்கிறாரு. அப்ப சங்கிலியாருக்கு தெரியும். யாரு? இவர் சுந்தரர் ஏற்கனவே பறவையார திருமணம் முடிச்சிருக்க கதை தெரியும். சரியா? அப்ப இந்த யாரு? நம்மட அணிந்திதை இந்த சங்கிலியார திருமணம் முடிக்கிற தூது போனதும் யாருன்னா, நம்மட இறைவனாக சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப இறைவன் என்ன செய்யறாருன்னா, சங்கிலியார்கிட்ட சொல்றாரு, நீ சத்தியத்தை வாங்கிக்கிட்டு சுந்தரர் திருமணம் முடி அப்படின்னு. சரியா? அப்ப சங்கிலியார் என்ன செய்யறாங்க? சுந்தரட்ட சத்திய வாக்கு வாங்குறாங்க. நீ எனக்கு எப்பயுமே விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப இவரும் சத்தியத்தை கொடுத்துறாரு. ஏன்னா முடிக்கணும் தானே. யார? சங்கிலியார திருமணம் முடிக்கணும். அப்ப சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு திருமணம் முடிக்கிறார். முடிச்சு வாழ்ந்து வார நேரத்துல கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சுந்தரருக்கு திருவாரூருக்கு போகணும். ஞாபகம் வருது. திருப்பி அங்க இருக்கிற இறைவனை பாக்குறதுக்காக போகணும் ஞாபகம் வருது. அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, வாரார். வந்து போய் அந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்டுறாரு. கொடுத்த வாக்கையும் மறந்துடுறாரு. நான் சத்திய வாக்கு கொடுத்திருக்காரு தானே, அதையும் மறந்துட்டு அந்த ஊரை தாண்டி போறார். போற நேரம் இவருக்கு 2 கண்களும் குருடாக போகுது. கண்ணு தெரியாம போயிரும். கண் பார்வை இழக்கிறாரு. இழந்த பிறகு இவருக்கு என்னது? சரியான வேதனை. அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, இறைவன்ட்ட போயிட்டு மன்றாடி கேட்பாரு. நான் சத்தியத்தை மீறிட்டேன், எனக்கு எப்படியாவது கண் பார்வை தான். இறைவன் அவருக்கு கண் பார்வை கொடுக்கவே இல்லை. சரியா? அப்ப கோவம் என்ன செய்யறாரு? போயிட்டு உமாதேவியாட்ட வேண்டுவாரு. வேண்டின பிறகு இவருக்கு ஒரு கண் மட்டும் கிடைக்குது. ஒரு கண் மட்டும் கிடைக்குது. சரியா? அப்ப அதையும் வச்சுக்கிட்டு போறாரு. போயிட்டு தான் பிறகு திருவாரூருக்கு போவாரு. போயிட்டு இறைவனை ஏசி பாடுவார். நான் உன் மேல எப்படியெல்லாம் அன்பு வச்சிருக்கேன், நீ என் கண்ணு 2ஐயும் குருடாக்கிட்ட அப்படின்னு சொல்லி. என் நண்பன் தானே, இப்ப அவருக்கு ஏசுறதுக்கு உரிமை இருக்குத்தானே. ஏசி பாடுவாரு. பாடுற நேரத்துல தான் அவருக்கு அடுத்த கண்ணும் கிடைக்கும். மீளா அடிமைங்கிற பதிகம். இதுல 2 பதிகமும் இருக்கு. சரியா? அப்ப இதுல வந்தது பாருங்க, உங்களுக்கு அந்த நாளங்கிற பதிகம். அந்த பதிகம் இவர் கண் பார்வை 2ம் இல்லாம போயிருது தானே. அந்த நிலையில என்ன செய்யறாருன்னு சொன்னா, போயிட்டு திருப்புன்கூர் தளத்துல இருக்கிற இறைவனை வேண்டி பாடுறாரு. பாடிய பதிகம் தான் இது. சரியா? ஆனா இந்த பதிகம் பாடுற நேரம் அவருக்கு கண்ணு கிடைக்காது. சரியா? அவர் பாடினது முதலாவது பதிகம். இப்ப இதுல கேள்வி வரும் எப்படின்னு சொன்னா, சுந்தரருக்கு ஏன் கண் பார்வை இல்லாம போச்சுங்கிற கேள்வி வரும். அடுத்து இவர் வலக்கண் பார்வையை எங்க பெற்றாரு, இடக்கண் பார்வை எங்க பெற்றாருங்கிற கேள்வி வரும். அதுக்கு பதிகத்தை கேட்பாங்க. வலக்கண் பார்வை மீளா அடிமைங்கிற பதிகம். திருவாரூர் தலத்துல மீளா அடிமைங்கிற பதிகத்தை பாடி வலக்கண்ணை பெற்றுக்கொள்வாரு. இடக்கண் திருக்கச்சி ஏகாம்பரத்துல கடையானை பதிகத்தை பாடி இடக்கண் பார்வையை பெற்றுக்கொள்றாரு. சரியா? அப்ப அந்த 2 பதிகமும் தலமும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுல அந்த லாலங்கிற பதிகம் பாடப்பட்ட சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சங்கிலியாரை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியத்தை கொடுத்துட்டு திருவொற்றியூரை தாண்டும் போது சுந்தரருக்கு என்னது? கண் பார்வை 2ம் இழக்குது. இந்த நிலையில மனம் வருந்தி இவர் என்ன செய்யறாரு? இந்த பதிகத்தை பாடுறாரு. அந்த நாளங்கிற பதிகம்.
இப்ப தலம் வந்து திருப்புன்கூர், பண் வந்து தக்கேச்சி. சரியா? பாடின சந்தர்ப்பம் தெரியும் தானே? யார் பாடினா? சுந்தரர் பாடினாரு. இப்ப இதுல பாருங்க பதிகத்தை. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்து அவனை காப்பது காரணமாக வந்த காலன் ஆருயிர் அதனை வவ்வினாய் உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ யமனை நமர் நளியில் இவன் மற்றென் அடியவன் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உளானே. சரியா? திருப்பி பாருங்க. அந்த நாளன் அடைக்கலம் புகுந்த அவனை காப்பது காரணமாக வந்த காலன் ஆருயிர் அதனை வவ்வினாய் உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என்னை நமர்நளியில் இவன் மற்று என் அடியவன் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உளானே. பதிகத்தை பிரிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப இந்த பதிகத்துல ஒரு புராண கதை சொல்லப்படுது. என்ன புராண கதை? பொதுவா திருமுறை பாடல்கள்ல வந்து இறைவனுடைய மகிமை சொல்லப்படுது, புராண கதைகளும் இருக்குதானே. இப்ப இந்த அந்த நாளன்கிற பதிகத்துல எந்த புராண கதை கூறப்படுகிறது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரியுமா? ஆ இல்ல டீச்சர். சாருகாஷினி, இதுல என்ன கதை சொல்லப்படுதுன்னா மார்க்கண்டேயருடைய அந்த அந்த நாளன் அந்தணனான மார்க்கண்டேயர். சரியா? இந்த மார்க்கண்டேயர் யாருன்னு சொன்னா மிருகண்டு முனிவருடைய மகன். மிருகண்டு முனிவருடைய மகன் தான் மார்க்கண்டேயர். இப்ப இந்த மிருகண்டு முனிவர் திருமணம் முடிச்சு நீண்ட நாட்களா குழந்தைகள் இல்லை இவருக்கு. அப்ப இவரு ஒரு சிறந்த சிவபக்தன். சரியா? அப்ப இறைவனை வேண்டி இவரு மனமுருகி வழிபடுறாரு. அப்ப இறைவன் தோன்றி கேக்குறாரு, உனக்கு குழந்தை வரம் வேணும். அப்ப உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது நீண்ட நாட்களுக்கு வாழுகின்ற ஒழுக்கம் தவறிய குழந்தை வேணுமா, அல்லது ஆயுள் குறைந்த ஒழுக்கத்தில் சிறந்த குழந்தை வேணுமான்னு கேக்குறாரு. இது ரெண்டுல நான் ஒண்ணு கேட்கணும். அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு ஒழுக்கத்துல சிறந்த குழந்தை தான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இந்த மார்க்கண்டேயர் பிறக்கிறாரு. இந்த மார்க்கண்டேயர் சிறு வயதுல இருந்து நல்ல கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் சிறந்த பிள்ளையா இருக்கிறாரு. அதே சமயம் சிறந்த சிவபக்தனாகவும் இருக்கிறார். இப்ப இவருக்கு தெரியும் 16 வயது வரையும் தான் இவருடைய ஆயுள்ங்கிறது அப்பாவுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறாரு? அப்பா சொல்றாரு, நீ சிவபெருமான வழிபடு. சரியா? மந்திரத்தை சொல்லி இறைவனை வழிபடு. அதே சமயம் நீ எல்லாத்துக்கிட்ட என்ன செய்யன்னு சொன்னா ஆசீர்வாதத்தை வாங்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் ஆசீர்வாதம் வாங்குற நேரம் எல்லாரும் எப்படி வாழ்த்துவாங்க? ம்? பல்லாண்டு வாழ்க, நீடூடி வாழ்க, நீண்ட ஆயுளுடன் வாழ்க, சகல செல்வங்களும் பெற்று வாழ்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்ப எதையுமே நாங்க நினைச்சுக்கிட்டு அதை செஞ்சோம்னு சொன்னா அது கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப இல்லாட்டியும் எப்பயாவது ஒரு காலம் கிடைக்கும். ஏன்னா நாங்க அந்த இலக்குங்கிறது அடையக்கூடிய ஒண்ணு தானே. அதுக்கான செயற்பாடுகளை நாங்க செய்யும் போது தொடர்ச்சியாக நாங்க ஒரே சிந்தனையோடு எதை நாங்க செஞ்சாலும் கட்டாயம் அதுல நாங்க பலனை அனுபவிப்போம். அப்ப இவர் என்ன செய்யறாரு? அப்படியே எல்லாரும் வாழ்த்த இவருக்கு அந்த ஆயுளும் நீடிக்குது. சரியா? 16 வயசு வருது. வந்தவொடனே இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா யமன் அனுப்புறாரு, நம்மட யாரு இறைவன். இப்ப யமன் போய் என்ன செய்யறான்னு சொன்னா முத முத தூதுவர்கள் அனுப்புவாரு. அப்ப இவர் என்ன செய்யறாரு? சிவபெருமான வழிபட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு கொண்டு இருப்பாரு.
அப்ப அந்த இவங்க போயிட்டு கூப்பிட அவங்களுக்கு அந்த அவரோட உயிரை எடுக்கலாம் போயிரும். இப்ப யமனே போவார். போயிட்டு என்ன செய்யறாரு, இந்த பாசக்கயிற்ற வீசுறாரு. அந்த நேரம் இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு, தன்னை காக்க சொல்லி மார்க்கண்டேயர். சரியா? அப்ப அந்த கழுத்தை அந்த கயிறை வீசுற நேரம் அந்த சிவலிங்கத்திலையும் சேர்த்து வீசுபடும். இப்ப இரண்டும் இணைஞ்சு கழுத்தோட சிவலிங்கமும் இருக்கிற நேரத்துல அந்த யமன் இழுக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த லிங்கத்தில இருந்து இறைவன் தோன்றி யமனை உதைத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா மார்க்கண்டேயருக்கு ஆயுள நீடிக்கிறார். அந்த கதைத்தான் இதுல இருக்கு. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்து அவனை காப்பது காரணமாக வந்த காலன் யமன் ஆருயிர் தன்னை வவ்வினாய் உந்தன் வன்மை கண்டு அடியேன். சரியா? எந்தை நீ நமர்நடியில் இவர் எனக்கு அடியவன் என்று அவரை நீ காப்பாத்துன. அப்படியெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு மட்டும் கண்ணை தராம என் கண்ணை மட்டும் குருடாக்கிட்டு அவர் அத்தா கேள்வி அவருடையது. சரியா? அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட தலத்துல இருக்கிற இறைவன். செழும் பொழில் திருப்புன்கூர் உலானேன். கடைசி வரிய முதலாவது வரியில போட்டிருக்காங்க. செழிப்பான சோலைகள் சூழ்ந்த திருப்புன்கூரில் எழுந்தருளிக்கின்ற பெருமானே, உன்னை அடைக்கலமாக அடைந்த பாபா சார்ஜ் இல்ல, சார்ஜர் கொஞ்சம் எடுங்க, இதாயிரும். சரியா? உன்னை அடைக்கலமாக அடைந்த மார்க்கண்டேயர் எனும் அந்தணனை காப்பதற்காக முதலாவது வரி வருது. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்து அவனை காப்பது காரணமாக. சரியா? தெல்புன்கூரில் இருக்கிற இறைவனே, உன்னை அடைக்கலமாக அடைந்த மார்க்கண்டேயர் எனும் அந்தணனை காப்பதற்காக அவனது உயிரை எடுக்க வந்த யமனை, உயிரையே எடுத்து உன்னுடைய அந்த பெருமை தன்மை வாய்ந்த குணத்தை கண்டு என் தந்தையாகிய நீ, என் தந்தையாகிய நீ. சரியா? அது போட்டுடுங்க. தந்தையாகிய நீ யம தூதர்கள் வந்து என்னை வருத்துகின்ற வேளையில், யம தூதர்கள் வந்து என்னை வருத்துகின்ற வேளையில் இவன் என் அடியவன் என்று தடுப்பா என்ற நம்பிக்கையில் உனக்கு அடிமையாக உன் திருவடியை வந்தடைந்தேன். அப்படி இருந்தும் நீ எனக்கு கண்ணு தரல. ஏசி பல பதிகங்கள் பல தலங்கள்ல பாடுறாரு, ஆனா இறைவன் கொடுக்கவே இல்லை கண்ண. ஏன்னா இந்த திருமணத்தை முடிச்சு வச்சதும் இறைவன், கடைசியில வாக்க மீறினது இவர். அதனால அவரு அந்த கண்ணை கொடுக்காம பிறகுதான் என்ன செய்யறாரு, போய் திருக்கச்சி ஏகாம்பரத்துல பதிகம் பாடி ஒரு கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு போவார். எங்க? திருவாரூருக்கு. அங்க போயிட்டு தான் பதிகம் பாடுறாரு, மீளா அடிமைங்கிற பதிகம். அந்த நேரம் 2 கண்ணும் கிடைக்குது. இது இவருடைய அற்புதம். யாருட? சுந்தரருடைய அற்புதம். இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றுக்கொண்டமை. அவருடைய வரலாறு படிக்கிற நேரம் நீங்க இதை தெளிவா பாப்பீங்க. சரியா? இப்ப விளங்குச்சா அந்த பதிகம்? ஸ்ரீஷத், ஓம் டீச்சர். தனுஷிகா டவுட் இருக்கா? இல்ல டீச்சர், விளங்குச்சு. இப்ப பதிகத்தையும் பாடப்பட்ட சந்தர்ப்பங்கள், பண், தளம் இதுகளை பாடமாக்கணும். தேவாரத்தை வரிக்கிரகத்தோட பாடமாக்கணும், எழுத்துப்பிழை இல்லாம. 8 வரியா இருந்தா 8 வரி, 4 வரியா இருந்தா 4 வரி தேவாரங்கள். வரிக்கிரகம் எப்பயுமே முக்கியம். சரியா? அதோட பொருளுக்கு 2 புள்ளி தானே, அப்ப பொருளையும் பாடமாக்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்திருக்கிறது 5 பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். சம்பந்தருடையது 2, நாவுக்கரசரோட 2, சுந்தரரோட 1. சரியா? இப்ப எழுதுங்க, சுந்தர தேவாரம்னு போடுங்க. இல்ல, நான் எடுத்தேன்.
சுந்தரருடைய பதிகங்கள் எத்தனையாம் திருமுறையில் அடங்குகின்றது? நான் எங்க பாபா எடுத்தேன்? நான் எடுக்கவே இல்லை. சுந்தரருடைய பதிகங்கள் எத்தனையாம் திருமுறையில் அடங்குகின்றது? சரியா, சுந்தரருடைய பதிகங்கள் எத்தனையாம் திருமுறையில் அடங்குகின்றது? அடுத்து, சுந்தரருக்கு ஏன் கண் பார்வை சுந்தரர் ஏன் கண் பார்வையை இழந்தார்? சுந்தரர் ஏன் கண் பார்வையை இழந்தார்? அந்த நாளன் என்ற பதிகத்தின் அந்த நாளன் என்ற பதிகத்தின் பண் தலம் பாடியவர் சந்தர்ப்பம். பண் தலம் பாடியவர் சந்தர்ப்பம். சுந்தரரின் மனைவியார் பெயர் என்ன? மனைவியர் பெயர் என்னன்னு போடும். இறைவன் இறைவன் ம்? இறைவன் யமனிடமிருந்து எந்த அந்தணரை காப்பாற்றினார்? இறைவன் யமனிடமிருந்து எந்த அந்தணரை காப்பாற்றினார்? மிருகண்டு முனிவரின் மகன் யார்? மிருகண்டு முனிவரின் மகன் யார்? அந்த நாளன் என்ற பதிகத்தில் அந்த நாளன் என்ற பதிகத்தில்
அந்த நாளன் என்ற பதிகத்தில் கூறப்படும் புராண கதை எது? சரியா? இவ்வளவுதான் இதுல வினா. சரியா? அடுத்து பாருங்க, மீளா அடிமை. மீளா அடிமைங்கிற பதிகம் சுந்தரர்ட்ட. இது நான் சொன்னேன் ஏற்கனவே. இவருக்கு 2 கண் பார்வை இல்லாம போகுது. அதுல ஆஹ் என்ன செய்யறாரு? திருக்கச்சி ஏகாம்பரத்துல போயிட்டு இடக்கண் பார்வையை பெற்றுக்கொள்றாரு. கடையானே பிழை பொறுத்தருள்விங்கிற பதிகத்தை பாடி இடக்கண் பார்வையும், திருவாரூர்ல போயிட்டு இறைவனை வணங்கி மீளா அடிமைங்கிற பதிகம் பாடி மற்ற கண்ணையும் பெற்றுக்கொள்வாரு. சரியா? அப்ப வலக்கண் பார்வை கேட்டு பாடப்பட்ட பதிகம் தான் இந்த பதிகம், மீளா அடிமைங்கிற பதிகம். பண் வந்து செந்துருத்தி, தலம் வந்து திருவாரூர் தலம். சரியா? பதிகத்தை பாருங்க. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கழன்று முகத்தால் மிகவாடி, ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால், வாளாங்கிருபீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. சரியா? திருவாரூர் வீட்டிற்கிற இறைவன். சரியா? திருவாரூர்ல வீட்டிருக்கின்ற இறைவன் பிறர் எவரையும் நாடாது, பிறர் எவரையும் நாடாது உமக்கே நிரந்தர அடிமை பூண்டு ஆட்பட்டிருக்கும் அடியவர்கள். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கன்று முகத்தால் மிகவாடி. சரியா? திருவாரூர்ல இருக்கிற இறைவனே பிறர் எவரையும் நாடாது. இறைவனை மட்டும்தானே நாடி போறோம். பிறர் எவரையும் நாடாது உமக்கே நிரந்தர அடிமை பூண்டு ஆட்பட்டிருக்கின்ற அடியவர்கள். மூண்டு எரியாத நெருப்பு போல உள்ளே மனம் வருந்தி, அந்த அடியவர்கள் துன்பத்துல முகம் வருந்தி, எப்பயுமே நெருப்பு போல அவங்களுடைய துன்பம் இருந்து கொண்டே இருக்கு. மூண்டு எரியாத நெருப்பு போல எப்பயும் எரிந்து கொண்டே இருக்கிறது. உள்ளே மனம் வருந்தி அந்த வருத்தத்தால முகம் வாடி. சரியா? முகத்தால் மிக வாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கார். தங்கள் அல்லல்னா துன்பம். தங்கள் துன்பத்தை எடுத்துரைக்கும் போது அதற்கு பரிகாரமாக எதுவும் செய்யாது இருப்பவரே. அடியவர்கள் கேட்கிற நேரத்துல நீ எதுவும் செய்யாம இருக்கிற, நீ நன்கு வாழ்ந்து போவீராக, இருந்தாலும் நீ நல்லா வாழ்ந்துட்டு போ. இறைவனை பேசித்தான் பாடுறாரு. இப்படியெல்லாம் துன்பப்பட்டு இருக்கின்ற அடியவர்கள் உன்னை நிரந்தரமா வழிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. துன்பத்தை சொல்லி மீட்படுறாங்க. மிகவும் முகம் வாடி போய் இருக்கின்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் அவங்களுடைய துன்பங்களை எடுத்துரைக்கும் போது நீ எதுவுமே செய்யற இல்ல. அதற்கு பரிகாரமா உன்னை வழிபடுறாங்க, அதுக்கு பரிகாரமா நீ எதுவுமே செய்யறதும் இல்ல. அப்படி இருந்தாலும் நீ என்ன செய், வாழ்ந்து போவீராக அப்படின்னு இறைவனை சொல்றார். வாளாங்கிருபீர் திருவாரூரில் வாழ்ந்து போவீர். திருவாரூர்ல இருக்கிற இறைவனே நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி ஏசி பாடுறான்னா தனது நண்பன். இப்ப யார நாங்க உரிமையா ஏசுவோம்? நண்பனை ஏசுவோம். பிழை செஞ்சாலும் அவரை தான் ஏசுவோம், நல்லதுக்கும் நாங்க நண்பனை தான் ஏசுவோம். ஏன்னா இப்ப 2 கண்ணு பார்வை போயிடுச்சு தானே. கண்ணு பார்வை போனோன்னு இவருக்கு சரியான வேதனை. அதுல அவர் பதிகத்துல இறைவனை ஏசி பாடுறார். சரியா? பதிகமும் பொருளும். சரியா? இதுகளை பாடமாக்க, எல்லா பதிகத்தையும் தேவாரத்தையும் பாடமாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 10 புள்ளி.
இதுல உள்ளது மட்டும்தான் வரும். கிரேட் 10ல இருக்க தேவாரங்கள்லையும் அங்கிட்டு 11ல இருக்க தோத்திர பாடல்களையும் மட்டும்தான் வரும். வேற எந்த புத்தகத்திலையும் உங்களுக்கு போட மாட்டாங்க. இதுல உள்ளத நீங்க ஒரு வருஷம் இருக்கு தானே கிரேட் 10ல ஒரு வருஷம் இருக்கு என்னாங்கனையில. அப்ப இதுல நீங்க ஒரு மாசத்துக்கு ஒண்ணுன்னு பாடமாக்குனாலேயே நல்லா பாடமாக்கலாம். சரியா? தினம் தினம் பாருங்க. பாடமாக்கி முடிச்ச பிறகு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா திருப்பி எடுத்து பாருங்க. கடைசி நேரம் பார்த்து பாடமாக்குவோம்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். சரியா? எழுத்து பிழை இல்லாம இருக்கணும். அதனால எழுதி எழுதி பாருங்க. விளங்குச்சாப்ல? நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எந்த நாளைக்கும் தேவாரங்க சாமி கும்பிடுற நேரம் இந்த தேவாரங்களை பாடுங்க. உங்களுக்கு ராகம் இல்லாட்டியும் பரவாயில்ல. புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாசிங்க. வாசிச்சாவது இது எந்த நாளைக்கும் சொல்ற நேரத்துல மனப்பாடம் ஆகும். நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு விடிய விடிய உட்காந்து பாடமாக்குனாலும் கஷ்டம். எந்த நாளைக்கு எடுத்து திருப்பி திருப்பி வாசிங்க. இப்ப எப்படியும் சாமி கும்பிடத்தானே போறீங்க. போயிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வாசிங்க. முத நாள் வாசிக்கலாம், 2ஆம் நாள் வாசிங்க. அப்படி தொடர்ச்சியா வாசிக்கும் போது அது கட்டாயம் பாடமாக்கிரும். விளங்குச்சா? எப்படி பாடுறது உங்களுக்கு பாடமாக்குறதுக்கு இலகுவாக இருக்கும். விளங்குச்சாப்ல? ம் இந்த பதிகத்துல எழுதுங்க. மீளா அடிமை என்ற பதிகத்தின் மீளா அடிமை என்ற பதிகத்தின் பண்தளம் பாடியவர் சந்தர்ப்பம் குறிப்பிடுக. மீளா அடிமை என்ற பதிகத்தின் பண்தளம் பாடியவர் சந்தர்ப்பம் குறிப்பிடுக. சரியா? அடுத்து சுந்தரர் தனது இடக்கண் வலக்கண் பார்வை பெற்ற தலங்களையும் சுந்தரர் தனது இடக்கண் வலக்கண் பார்வை பெற்ற தலங்களையும் பதிகங்களையும் குறிப்பிடுக. திருப்பி இருக்கா கேள்வியை சொல்லுங்களேன். சுந்தரர் தனது இடக்கண் வலக்கண் பார்வை பெற்ற தலங்களையும் பதிகங்களையும் குறிப்பிடுக. அடுத்து மீளா அடிமை எனும் தேவாரத்தில் மீளா அடிமை எனும் தேவாரத்தில் அடியார்கள் படும் துன்பம் எவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? மீளா அடிமை எனும் தேவாரத்தில் அடியார்கள் படும் துன்பம் எவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது?
சரியா? இவ்வளவுதான் இதுல. என்ன சொல்ல தேவாரம்னா என்னன்னு சொல்லுங்க. தேவாரம் என்றால் என்ன? தேவாரம்னா என்ன பிள்ளைகள்? ம்? பாடுறீங்க தானே இந்த நாளைக்கு தேவாரம்? அபிஷான், அபிஷான், இங்க அபிஷான், அபிஷான், ஆளை காணும். இருக்கீங்களா? தேவாரம்னு சொன்னா இறைவனுக்காக சூட்டப்படும் மாலை. தேவாரம் இறைவனுக்காக சூட்டப்படும் பாமாலை. பதிகம்னா என்னது? பதிகம்னா 10 பாடல்களை கொண்டது பதிகம். ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல 10 பதிகம் பாடினாங்கன்னா 10 இருக்கும். அதனாலதான் 10 பாடல்களை கொண்டது பதிகம். விளங்குச்சா? ம்? அக்ஷயா, டீச்சர். ம். சரி பிள்ளைய. அடுத்த கிளாஸ்ல அந்த தேவாரங்களை நான் திருப்பி கேட்பேன். பாடமாக்கிருங்க. ஏற்கனவே பாடமாக்கி முடிச்சாச்சா? நான் சம்பந்தர் தேவாரம், ஓ டீச்சர். நாவுக்கரசர் எல்லாத்தையும் சம்பந்தர்ட சரி பாடமாக்கி முடிச்சிருக்கணும் 2. சரியா? அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்த்த 6 தேவாரத்தையும் பாடமாக்கி முடிச்சிருங்க. முடிப்போம் பிள்ளைகள் இன்னைக்கு. குட் நைட். தேங்க்யூ டீச்சர். பாய் டீச்சர். Thank you, teacher. Bye.